சரி, மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த 99ஆம் கூட்டத்திற்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து இரண்டாவது பாடத்துக்கு நாம் போகின்றோம். பழைய உடன்படிக்கை குறித்தும் புதிய உடன்படிக்கை குறித்தும் இன்று இரண்டாம் பாடம். இந்த பாடத்தின் தலைப்பு எவ்விதமாக இந்த உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது என்று பார்க்க போகின்றோம். எவ்விதமாக இந்த பழைய உடன்படிக்கையும் இந்த புதிய உடன்படிக்கையும் ஸ்தாபிக்கப்பட்டது என்று நாம் வேத வசனங்களை வைத்து நாம் பார்க்க போகின்றோம். எப்பொழுது இந்த உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த பழைய உடன்படிக்கையானது விசேஷமாக சுருக்கமாக சொல்லப்போனால், எப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 10 கட்டளைகளை கொடுத்து சீனாய் மலையில், பிறகு அந்த எழுதப்பட்ட கட்டளைகளை மோசே ஜனங்கள் மத்தியில் வாசித்த பிறகு அவர் என்ன செய்வார் என்றால், அந்த மிருக இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்தினாலே ஜனங்கள் மேல் தெளித்து அந்த உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டது, பழைய உடன்படிக்கை. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 4 தொடங்கி 8 பார்க்கும் பொழுது, வசனம் 4 பார்க்கும் பொழுது, மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஓர் பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படி 12 தூண்களை நிறுத்தினார். ஏனென்றால் மோசேயானவர் இந்த 12 கோத்திரங்களுக்கு சார்பாக அல்லது தலைவராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியால் அவர் இந்த காரியத்தை செய்கிறார். தொடர்ந்து வசனம் 6 பார்க்கலாம். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து, இப்பொழுது அந்த ஜனங்கள் மேல் அந்த பழைய உடன்படிக்கையான மோசேயின் பிரமாணங்கள் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை மோசே செய்கிறார் இந்த இடத்துல. ஸோ ரத்தத்தை இப்பொழுது ரத்தத்தை இப்பொழுது அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். வசனம் 7 பார்க்கும் பொழுது, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து, கவனிங்க, உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். இந்த ஜனங்கள் அநேகராக இருந்தபோது இந்த அவருக்கு எவ்வளோ பலன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பல ஆயிரம் ஜனங்கள் மத்தியில் இந்த பிரமாணங்களை அவர் வாசித்திருக்கிறார். அவர்கள் கர்த்தர் சொன்னபடி எல்லாம், இந்த வார்த்தை கவனிங்க, எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். சரியா? அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம். ஏனென்றால் இந்த மோசேயின் பிரமாணங்களிலே அவர்கள் எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிந்தாக வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னபடியால் இவர்கள் இப்பொழுது சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். அப்படின்னா வருகிற காலங்களில் ஆண்டவரை நீங்கள் கொடுத்த அந்த நியாய பிரமாணங்களை அனைத்தையும் நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், அது மாத்திரமல்ல அனைத்தையும் நாங்கள் செய்து முடிப்போம் என்று அவர்கள் தேவனுக்கு முன்பாக, மோசேக்கு முன்பாக அவர்கள் ஒரு விதமான உறுதி பிரமாணம் எடுத்துக்கொண்டார்கள். சரியா? எடுத்துக்கொண்ட பிறகு இப்பொழுது கவனிங்க, வசனம் 8. அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து, கவனிங்க, அவங்க வாக்கு மூலம் கொடுத்தது அவர்கள் நாவிலே புறப்பட்டு வந்த வார்த்தை நிமித்தமாக. ஸோ மோசே சொல்கிறாரு, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். அதனால் இப்பொழுது ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று வாக்குறுதி கொடுத்து வாக்கு அளித்து அவர்கள் நாவினாலே அவர்கள் அந்த ஒப்பந்தத்துக்குள் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள்.
அதுக்கு பிறகுதான் மோசையானவர் இந்த இரத்தத்தை ஜனங்கள் மேல் தெளித்தார். தெளித்தப்படும் பொழுது அந்த நாளிலே, அந்த நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் மோசேயினுடைய பிரமாணங்களுக்கு, ஆண்டவர் மோசே மூலியமாக கொடுத்த பிரமாணங்களுக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்து, ஆசீர்வாதங்களுக்காக ஒப்பு கொடுத்து, அதே வேளையில் கீழ்ப்படியாமல் போனால் சாபத்துக்கும் ஒப்பு கொடுத்து அவர்கள் அந்த ஒப்பந்தத்துக்குள் காணப்பட்டார்கள். இதான் பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை பார்க்கும் பொழுது எபேரியர் 9:12, வெள்ளாட்டு குட்டிக்காடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பழைய உடன்படிக்கை போல மிருக இரத்தத்தினால இந்த புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கப்படலை. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். யார் இவர்? இயேசு. கவனிங்க, அவர் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து. பிரியமானவர்களே, மோசேக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். ஆண்டவர் ஜனங்களோடு பிரவேசிக்க வேண்டும் என்று ஒரு கூடாரத்தை கட்ட சொன்னார். சரியா? அந்த கூடாரம் எப்படி அமைக்கப்படுவோம் என்றால், ஆண்டவர் மோசேக்கு பரலோகத்தில் எவ்விதமாக ஆலயம் அல்லது தேவ ஆலயம் காணப்படுவது போல அதே பிளான், அதே திட்டத்தில், அதே வடிவத்தில் மோசேக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு கூடாரத்தை எழுப்ப சொன்னார். அப்போ அந்த கூடாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் காணப்பட்டுச்சு. அதாவது பூமியில் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் காணப்படுகிற கூடாரத்தில், தேவன் தங்கும் கூடாரத்தில். அதே போல பரலோகத்தில் அவ்விதமாக ஒரு தேவ ஆலயம் அமைக்கப்பட்டு இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனால தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் காணப்படுகின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு அங்கு அவர் சென்றார். பூலோகத்தில் மிருக இரத்தம் செலுத்தப்பட்டது, பரலோகத்திலேயோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதினால இப்பொழுது அவர்களுக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்படின்னா வருஷந்தோறும் மறுபடியும் மிருக பலி ரத்தம் செலுத்த தேவையில்லைன்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் பாவங்கள் இந்த இரத்தத்தினாலே ஒரே தரமாக நித்திய மீட்பை அவர்கள் அடைந்தார்கள். நித்திய மீட்புனா இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால ஜனங்கள் அனைவரும், அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்காகவும் இரத்தம் சிந்தப்பட்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே அவர்கள் ஜனங்களை மீட்டு கொண்டார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே தரம், ஒரே மீட்பு. அதனால தான் பிரியமானவர்களே, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நாம் மீட்டு கொள்ளப்பட்டோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நித்திய மீட்பு. இந்த மீட்பு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் சென்று எக்ஸ்பயர் பண்ணுறது கிடையாது. இது நித்திய மீட்புனா பிரியமானவர்களே, நாம் தேவனை சந்திக்கும் நாள் வரைக்கும் நாம் மீட்டு கொள்ளப்பட்டு விட்டோம். இயேசுவை நாம் சந்திக்கும் பொழுது இந்த மீட்பு நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவரோடு இருப்போம் நம்ம. அதனால தான் நம்ம மறுபடியும் இந்த தேவ ஆலயத்தில் பலி செலுத்த தேவையில்லை என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் சீஷரோடு அவர் போஜனம் பண்ணி கொண்டார். த லார்ட் சப்பர் அல்லது ஹோலி கம்யூனியன் எடுத்துக்கொண்டார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக சீஷர்களிடத்தில்
ஒரு புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கு அடையாளமாக இப்பொழுது உங்களுடனே நான் ஒரு திருவிருந்தை அல்லது ஒரு போஜனத்தை ஆயத்தப்படுத்தி அவர்கள் மத்தியிலே இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று இயேசு சீஷர்களிடத்தில் இந்த காரியத்திலே தெளிவுபடுத்தினார். மிகவும் தெளிவாக இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் சொன்னார், புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இன்னும் சிலுவைக்கு போல, ஆனால் அந்த சிலுவையில் சிந்தப்படுகிற இரத்தத்தை அடையாளமாக இப்பொழுது அந்த போஜனத்தில் அவர் சீஷர்கள் மத்தியில் அந்த உண்மையை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அனைவரும் யூதர்கள், லூக்காவை தவிர. லூக்கா புறஜாதி, மற்ற அநேக சீஷர்கள் யூதர்கள். இந்த யூதர்களுடைய பாரம்பரியில் தோரால மிருக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு இருந்த நாட்களிலும் கூட அவ்விதமாக செய்து கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போல. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த யூதர் சீஷர்கள் மத்தியில் சொல்றாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை. நீங்க இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பழைய உடன்படிக்கையை நான் சிலுவையில் முடிவடைவதற்கு நான் சிலுவைக்கு போகிறேன். முடிந்த பிறகு ஒரு புதிய உடன்படிக்கை நான் ஆரம்பிக்க போகிறேன். அதற்கு அடையாளமாக இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி இந்த திராட்சை ரசத்தை உங்களுக்கோடு கொடுத்து நீங்க இந்த புதிய உடன்படிக்கை இரத்தத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து அவ்விதமாக சீஷரிடத்தில் அவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த ரெண்டு சம்பவத்தை பார்க்கும் பொழுது, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பார்க்கும் பொழுது இதில் முக்கிய அம்சமாக காணப்படுகிறது என்னவென்றால், இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கீழே போட்டிருப்பேன் ஒரு ரத்தம், அந்த சோப்பு ரத்தம். இந்த இரத்தத்தின் நிமித்தமாக பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் ஸ்தாபிக்கப்பட்டது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இரத்தத்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று யோசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரத்தத்தில் ஜீவன் உண்டு என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தட் இஸ் லைஃப் இன் த பிளட். அதனால தான் அந்த இரத்தம் சிந்தப்படும் பொழுது ஆண்டவர் கிருபையாய் இறங்கி ஜனங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். பழைய உடன்படிக்கையில் இரத்தம் சிந்தப்படும் பொழுது, மிருக இரத்தம் சிந்தப்படும் பொழுது தேவன் ஜனங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். புதிய உடன்படிக்கையிலே இரத்தம் சிந்தப்பட்டதினால இயேசு கிறிஸ்து பாவங்களை முற்றிலுமாக மன்னித்து முடித்து அந்த பாவத்தை அவர் மன்னித்து இனி மறந்து விட்டார். புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை ஞாபகப்படுத்தி கொள்வது கிடையாது. நம்முடைய பாவங்களை அவர் நினைவு கூறுவது கிடையாது. நம்முடைய பாவங்களை அவர் முற்றிலுமாக மன்னித்தார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் அறியாததினால நம்ம இன்னும் பழைய உடன்படிக்கையின் பாவ நிலைமையை நோக்கி எவ்விதமாக வருடந்தோறும் அவர்கள் பலி செலுத்தி அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் பாவங்களுக்காக மன்னிப்பை பெறும்படியாக அவர்கள் வாழ்கிறது போல நாமும் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்றால் நமக்குள் இருக்கிற பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற மனசாட்சி இன்னும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் புதிய உடன்படிக்கையின் நித்திய மீட்பு பாவ மன்னிப்பின் சத்தியத்தை நாம் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளாததினால்தான் பிரியமானவர்களே. சரி, இந்த உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டது? நல்லா கவனிங்க இந்த இந்த ஸ்லைட்டை. இந்த பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் யாருக்கு கொடுக்கப்பட்டது?
பழைய உடன்படிக்கையானது குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. இதனால உறுதியா சொல்றேன் என்றால் பிரியமானவர்களே, ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 பார்க்கும் பொழுது, அன்றியும் நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் ஒன்று கிடையாது. ஏனென்றால் புறஜாதிகள் பழைய உடன்படிக்கைக்குட்பட்டவர்கள் அல்ல. பழைய உடன்படிக்கை யூதர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்படி என்றால் புறஜாதிகள் எப்படி அவர்கள் வாழ்க்கையை நடத்துவார்கள் என்று நம்ம கேட்கலாம். யூதர்களுக்கு வழிமுறையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த கற்பனைகளை கீழ்ப்படினோம், இதை நீங்க செய்யணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டார். அப்படி என்றால் யூதர் அல்லாதவர்கள் எவ்விதமாக நடத்தப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம். மறந்துவிடாதீர்கள், ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் நன்மை செய்கிற தேவன். ரோமர் 2:15 பாருங்களேன். ரோமர் 2:15 நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இருக்கிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும். பிரியமானவர்களே, புறஜாதிகளுக்கு அவர்களுக்குள் காணப்படுகிற மனசாட்சி, அவர்களுடைய சிந்தைகள் அவர்களை தீர்க்கும். அதனால தான் சில வேலை நம்ம சொல்கிறோம் தெரியுமா, எனக்கு என்னமோ மனசில் சரிப்படல அந்த காரியம் செய்வதற்கு. இதை நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே கிரியை செய்கிற காரியம். கவனித்துக் கொள்ளுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய மனசாட்சி அதிகமாக நம்மளை வழி நடத்தும். ஆமாம், இந்த காரியம் எனக்கு சரின்னு படுது, சரி செய்யலாம். இந்த காரியத்தில் எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, செய்ய வேணாம். இவர்களை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்குள் வைத்த உணர்ச்சி. எப்பொழுது? இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக. அப்படின்றால் யூதர்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், பழைய உடன்படிக்கையை கொடுத்தார். புறஜாதிகளை வழிநடத்துவதற்கு அவர்களுக்குள் காணப்படுகிற மனசாட்சி மூலியமாக ஆண்டவர் அவர்களுக்கு எது சரி அல்லது தவறு என்று அவர்களுக்குள் காணப்படுகிற மனசாட்சி அவர்களுக்கு தீர்மானம் பண்ணி கொண்டு இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்பனா ஆண்டவர் பாருங்களேன், ஆண்டவர் நியாயமுள்ள தேவன். யூதர்களுக்கும் அவர் தேவனாக இருந்தார், புறஜாதிகளுக்கும் வழி நடத்தும்படியாக அவர்களுடைய மனசாட்சிக்குள் அவர் கிரியை செய்து வந்தார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது பழைய உடன்படிக்கையான காரியம். சரி, புதிய உடன்படிக்கை பார்க்கும் பொழுது இந்த புதிய உடன்படிக்கை உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. தீத்து 2:11 பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. கவனிங்க, தேவ கிருபை எல்லா ஜனங்களுக்கும் பிரசன்னமாகினது என்று இந்த இடத்துல பார்க்குறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது இந்த உலக ஜனங்களுக்கு எல்லாம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் என்று பார்க்க வேண்டும். ஆனாலும் கூட யார் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இந்த புதிய உடன்படிக்கை செயல்படும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:16 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். தேவன் தம்முடைய
ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. கவனிங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ. யாரெல்லாம் இயேசு தேவம் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இந்த புதிய உடன்படிக்கைக்கு பங்காளிகளாக அல்லது இந்த ஒப்பந்தத்துக்குள் ஆண்டவர் அவர்களை சேர்த்துக் கொள்வார். இதுதான் சுவிசேஷம். தேவன் பச்சை பாதம் பார்க்காத தேவன் என்று இந்த வசனத்துல நம்ம அறிந்திருக்க அல்லது புரிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதே வேளையில லூக்கா 24:47 வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த சுவிசேஷத்தை போதிக்கும் பொழுது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். கவனிங்க, எருசலேமே தொடங்கி, அப்பனா யூதர் இஸ்ரவேல் ஜனங்கள் தொடங்கி மற்றும் சகல தேசத்தாருக்கும், அப்பனா உலகத்துள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணப்படவும் வேண்டியது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்றால் இந்த சுவிசேஷமானது யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று இந்த புதிய உடன்படிக்கையின் பிரமாணமாக அது காணப்படுகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பிரியமானவர்களே, இன்னொரு காரணம் ஏன் நாம் பழைய உடன்படிக்கைக்குள் இல்லை என்றால், இந்த பழைய உடன்படிக்கை புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் இந்த பழைய உடன்படிக்கையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன் அறிந்திருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சுவாபங்களை குறித்து, தேவனுடைய வழிமுறைகளை குறித்து இந்த பழைய உடன்படிக்கை மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். சரியா? இந்த பழைய உடன்படிக்கையிலும் புதிய உடன்படிக்கையிலும் எத்தனை பிரமாணங்கள் உண்டு என்று பார்க்க போகிறோம். பொதுவா பழைய உடன்படிக்கையில நாம் முக்கியமா பார்க்க வேண்டியது 10 கட்டளை. சரியா? யாத்திராகமம் வசனம் 20 பார்க்கும் பொழுது, சீனாய் மலையிலே ஆண்டவர் மோசே மூலியமாக ஜனங்களுக்கு 10 கட்டளை கொடுத்தாரு. கட்டளை எதில் திரும்ப கொடுத்தாரு? கட்டளைய கட்பாறையில கொடுத்தாரு. கட்டளைய கட்பாறையில கொடுத்தாரு. கட்பாறையில எழுதப்பட்ட கட்டளை ஜனங்களுடைய இருதயத்தையும் கட்பாறையாக மாற்றினது. அதனாலதான் ஜனங்களுடைய இருதயம் இருமாப்படைந்து தேவனுடைய கோபத்துக்கு அவர்கள்னா யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளாகினார்கள். ஏன்னா கட்டளை கொடுத்த நோக்கமே அவர்களுக்கு தேவனோடு நெருங்கி சேருவதற்காக அல்ல, அவர்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக தான் கட்டளை கொடுக்கப்பட்டது. இதை குறித்து வருகிற பாடங்களில் நான் இன்னும் ஆழமாக உங்களுக்கு போதிப்பேன். இந்த நியாயப்பிரமாணங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே பாவங்களை அறிவதற்காக தான் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கிற நாளிலும் கூட ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. அவர்களுடைய செவியில் கேட்கப்பட்டதெல்லாம் இடி முழக்கம் சத்தம்தான் அவர்களுக்கு கேட்டது. ஆனால் மோசேக்கு வந்துட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டது. அதே வார்த்தை ஜனங்களுக்கு இடி முழக்கமாய் காணப்பட்டது. அந்த நாள் தொடங்கி ஆண்டவர் ஜனங்களை எச்சரிப்பார், யாரும் இந்த சீனாய் மலை அருகில் வரக்கூடாது, வந்தாங்கன்னா செத்து போவாங்க. அப்ப கட்டளை கொடுக்கப்பட்ட நாள் இருந்து ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு இடைவேளை அங்கு காணப்பட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய உடன்படிக்கை கட்டளை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து, மறந்துவிடாதீர்கள், அவர் பழைய உடன்படிக்கையை
அவர் அழிப்பதற்காக வரவில்லை என்று பார்க்கிறோம். மத்தேயு 5:17. பழைய உடன்படிக்கையை அவர் அழிப்பதற்காக வரவில்லை, ஆனால் பழைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்ற வந்தார் என்று நாம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு இடத்துல கேட்கும் பொழுது எது பிரதான கட்டளை என்று கேள்வி கேட்டப்படும் பொழுது இயேசு சொன்னாரு, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் முதலாம் பிரதான கற்பனை. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் காணப்படுகிற அந்த முதல் கட்டளையை அவனிடத்துல சொன்னார். இதுக்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே என்று இயேசு கிறிஸ்து இந்த நபரிடத்துல சொன்னார். வசனம் 40 பாருங்க. வசனம் 40 கவனிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்படின்னா இயேசு சொல்றாரு, இந்த 10 கட்டளை பார்க்கிலும் இந்த 2 கட்டளைக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கிறது என்று இயேசு சொன்னார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஏன் இயேசு 10 எடுத்துட்டு 2 கொடுத்தாரு யோசிக்கலாம். இயேசு அந்த வார்த்தையை சொல்லல. இயேசு இடத்துல அந்த வார்த்தையை சொன்னதே நம்முடைய ஆண்டவர் தான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை, நான் சொல்லுகிற காரியம் அனைத்தும் என்னுடைய பிதா எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அவர் பல இடத்துல சொல்வார். நான் செய்கிற காரியம் பிதா எனக்கு வெளிப்படுத்துறதுனால நான் செய்கிறேன் என்று இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அப்படின்றால் இந்த வார்த்தையை சொன்னவர் பிதா, இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த 2 முக்கியமான கட்டளைகளை அவர் சொல்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பழைய உடன்படிக்கையில் 10 கட்டளை மாத்திரமல்ல. கீழே பாருங்க, மேலே பாருங்க, மேலே 6:1-3 போட்டிருப்பேன். 6:1-3 மீட்ஸ் வாட்? இது வந்துட்டு யூதர்களுடைய பிரமாணம். யூதர்கள் இந்த யாத்திராகமம் புத்தகம் தொடங்கி முக்கியமாக அந்த 10 கட்டளை கொடுத்த பிறகு அந்த புத்தகம் தொடர்ந்து யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும், இந்த 5 புத்தகத்தில், முக்கியமாக 4 புத்தகத்தில் காணப்படுகிற அத்தனை கட்டளைகளையும் அவர்கள் எண்ணி பார்க்கும் பொழுது 603 கட்டளைகளை அல்லது பிரமாணத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் 603 கட்டளைகளை அல்லது பிரமாணங்களை யூதர்கள் கண்டுபிடித்து, அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கட்டளைகளை கண்டுபிடித்து அவர்கள் கீழ்ப்படிந்து செயல்படும்படியாக அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டு வந்தார்கள். ஸோ பழைய உடன்படிக்கையோடு சேர்ந்து இந்த 603 கட்டளைகள் சேர்க்கும் பொழுது இப்பொழுது 613 கட்டளைகள் அடங்கியிருக்கிறது. இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 613ல் 248 அவர்கள் செய்ய வேண்டிய கட்டளைகளாக காணப்படுகிறது. 365 செய்யக்கூடாத காரியங்கள் என்று அந்த கற்பனைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க இந்த வெப்சைட்டுக்கு போனீங்களா, அந்த சைடில் கொடுத்துருக்கீங்களா, சைட்டில் கீழே பார்த்தீங்களா, வெப்சைட் போனீங்களா, இதை நீங்கள் பார்க்கலாம். கிளியராக தெரியுதா? ஹலோ, ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். தெரியுதா ஸ்லைடு, இந்த வெப்சைட்டு? ஓகே. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்களா, அந்த வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கலாம், அங்கே போனீங்களா 613 தட்டிங்களது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா
613 இது யூதருக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு கொடுக்கப்படலை. கவனிங்க, நம்ம ஒரு வேளை நான் பழைய உடன்படிக்கையை நான் ஃபாலோ பண்ணணும், நான் வந்துட்டு 10 கட்டளையை ஃபாலோ பண்ணணும் சொல்லி இருக்கிறவங்களாம் இந்த 613 கட்டளையை ஃபாலோ பண்ணாதான் நம்ம பழைய உடன்படிக்கைக்கு பாத்திரராக இருப்போம். நம்ம இந்த 613 கட்டளையை தான் பவுல் ஃபாலோ பண்ணார். ஃபாலோ பண்ணுறது மாத்திரமல்ல, அதில் வைராக்கியமாக இருந்தார். அந்த வைராக்கியத்தில் இருந்ததுனால தான் இயேசு வந்த பிறகு, புதிய உடன்படிக்கை சொன்ன பிறகு அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. என்னடா 613 கட்டளை நான் பின்பற்றி வைராக்கியமாக இருந்தனும், இந்த மனுஷன் யாரு வந்துட்டு இதெல்லாம் செய்ய வேணும்னு சொல்றாருன்னு அவருக்கு கோபம் வந்தது. அதனால தான் ஆதி திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளை பவுல் துன்புறுத்தினார். அது மாத்திரமல்ல, கொலை செய்வதற்கும் அவர் துணிந்தார் என்று பார்க்கிறோம். புரியுதா பிரியமானவர்களே? யூதர்களுடைய வைராக்கியம் 613. இன்றைக்கும் இதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். நமக்கு இது கொடுக்கப்படவில்லை. அப்ப யாரெல்லாம் சொல்றாங்களோ நான் பழைய உடன்படிக்கையை பின்பற்ற வேண்டும், நான் 10 கட்டளையை வந்துட்டு நான் சுமக்க வேண்டும், அதை நான் காப்பாற்ற வேணும்னு சொல்றவங்களாம் 10 கட்டளை மாத்திரம் இல்லைங்க, நீங்க 603 நீங்க நிறைவேற்றணும். அப்பொழுதுதான் வந்துட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று பழைய உடன்படிக்கையில் எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? இங்க பாருங்க, இதன் லேச கண்ணோட்டம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பார்த்துட்டு பிறகு நீங்க வந்துட்டு நீங்க இதை வாசிக்கலாம். காட் ஆண்டவர் குறித்து பாருங்க, ஒரு 10 கட்டளை இருக்குங்க. தோராவை குறித்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். லெவிட்டிகஸ் 19:32, டியூட்ரானமி 6, இதெல்லாம் பைபிள் உள்ளது. சரியா? வேற எங்கேயும் எடுக்கல. யூதர்கள் பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற அந்த யாத்திராகமம் தொடங்கி உபாகமம் மட்டும் காணப்படுகிற கற்பனைகளை தெரிந்து கொண்டார்கள். பிறகு பிரேயர், பிளெஸிங்ஸ், லவ், பிரதர்ஹுட், புவர் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், புறஜாதிகளை எப்படி அவர்கள் கவனிக்கணும், அப்புறம் திருமணத்தை குறித்து, விவாகரத்து குறித்து, குடும்பத்தை குறித்து. விவாகரம் பாருங்க, விவாகரத்துக்கு இருக்கா இல்லையா? இதுதான் இயேசு வந்துட்டு அன்னைக்கு சொன்னார். என்ன சொன்னாருன்னா, உங்களுடைய துணையார் வந்துட்டு விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தா நீங்கள் விவாகரத்து பண்ணலான்னு ஏன் சொன்னார்னா, இந்த ஜனம் வந்துட்டு, இந்த யூதர் ஜனம் வந்துட்டு மிகவும் கடினமான இருமாப்புள்ள ஜனங்க. அவர்கள் வந்துட்டு கவனிங்க, இன்னும் மனம் மறுபிறப்பு அடையலை, பழைய உடன்படிக்கல. அதனால அவர்களுடைய சுவாபம் வந்துட்டு மிருக சுவாபம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. அதனால தான் இவ்விதமான கட்டளை ஆண்டு கொடுத்தாரு. சரியா? எத்தனை இருக்கு பாருங்க. அப்புறம் forbidden sexual relations. சரியா? இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாருங்க. 83 பாருங்க, not to commit incest with one mother. இதுதான் வந்துட்டு கொரிந்து சபையில் செஞ்சாங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சபையில் இருக்கிற ஒருவர் வந்துட்டு அவங்க அப்பாவோட மனைவியோடு தொடர்பு கொண்டிருந்தான். பழைய கொரிந்து திருச்சபையில் இதுதான் வந்துட்டு பவுல் கடிந்தார். சரியா? ஓகே. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா இருக்கும். இதெல்லாம் இப்போ நடக்குது உலகத்தில். இங்கெல்லாம் உலகத்தில் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற காரியம். சரியா? ஒன்றுன்னா பார்த்தீங்களா? சரி. அப்புறம் டைம்ஸ் அண்ட் சீசன், நேரம் காலம், இதெல்லாம் இதில் இருக்குது. இந்த நேரத்தில் இதை செய்யணும், இந்த காலத்தில் இதை நம்ம அனுசரிக்கணும், இதெல்லாம் பண்டிகை எல்லாம் அங்கே இருக்குது, இதெல்லாம் செய்யணும். அதனால தான் யூதர்களை அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சாப்பாட்டு குறித்து டயட்ரி லாஸ், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாது, எல்லாம் இன்னும் அவங்க பின்பற்றி வருகிறார்கள். இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களும் இவ்விதமாக செய்வாங்க. சரியா? மீனில் வந்துட்டு அந்த சிதல் சொல்லுவாங்களே, அந்த சிசெக், அந்த இது இல்லாட்டி சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்குது. இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் அவங்க இதை பின்பற்றுறாங்க. பிறகு பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ், எப்படி வியாபாரம் பண்ணுறது. சரியா? அப்புறம் எப்படி அடிமைகளை வந்துட்டு நம்ம நடத்துறது, வேலைக்காரன் எப்படி நடத்துறது, இதெல்லாம் இருக்குது.
அப்புறம் வவுஸ், ஓட்ஸ், ஸ்வேரிங், அப்புறம் செபட்டிக்கல், ஓய்வு நாளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? அப்புறம் கார்ட் அண்ட் ஜுடிஷியல் ப்ரொசீஜர். அப்படின்னா ஏன் தரமா அதெல்லாம் நடக்குது? அந்த கூடாரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சண்டை வந்தால் மோசி வந்துட்டு இந்த மாதிரி நியாயப்பிரமாணத்தை வச்சு தீர்மானம் கொடுப்பாரு. அதனால தான் அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. சரியா? அப்புறம் இன்ஜுரிஸ் அண்ட் டேமேஜஸ், ப்ராப்பர்ட்டி குறித்து, கிரிமினல் லாஸ், சரியா, பனிஷ்மெண்ட் அண்ட் ரெஸ்டிடியூஷன், ப்ராஃபஸியை குறித்து, அப்புறம் விக்கிர ஆராதனை குறித்து போட்டிருக்கு. ஏன் குறித்து போட்டிருக்குன்னா அவங்கெல்லாம் கானான் தேசத்துக்கு போக போகிறாங்க. கானான் தேசத்தில் இந்த மாதிரி காரியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யாதீங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் முன்கூட்டியாக இந்த மாதிரி காரியங்களை நியாயப்பிரமாணமாக இந்த யூதர் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. சரியா? அப்புறம் அக்ரிகல்ச்சர், அனிமல், சட்டையை குறித்து போட்டு பாருங்க. தட் அ மேன் ஷெல் நாட் வேர் உமன்ஸ் க்ளோத்திங். இது பழைய உடன்படிக்கையின் கட்டளை. இது இப்போ இது தட் உமன் ஷுட் நாட் மேன்ஸ் க்ளோத்திங் அப்படின்னா இது நீங்கள் யாரெல்லாம் பழைய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணுமா, எந்த பெண்களும் திருச்சபைக்கு வந்துட்டு ஆண்கள் உடைய போடக்கூடாது. அது மாத்திரமல்ல, எங்க பாருங்க இன்னொன்று, நாட் டு வேர் garments made of wool and linen mixed together. அப்படின்னா கலப்படமுள்ள துணியை நீங்க போடக்கூடாது. இதுதான் கட்டளை, பழைய உடன்படிக்கையான கட்டளை. சரியா? இன்னும் இருக்கு, 613 இருக்குங்க பாருங்க, கீழே பாருங்க, மொத்தம் 613. 603 + 10 613. சரியா? ஓகே, ரைட். இப்போ தொடர்ந்து சாரிக்கு போகலாம். சரி, நான் ஏன் உங்கள்கிட்ட அதெல்லாம் காமிச்சேன்னா, இதுதான் யூதர்கள் இதுவரைக்கும் பின்பற்றி வருகிறார்கள். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நான் இன்னும் பழைய உடன்படிக்கையை நான் ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் அந்த 613 ஃபாலோ பண்ணணும். அதுதான் உண்மையான உடன்படிக்கை. சரி, புதிய உடன்படிக்கை பார்க்கலாம். புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கவனிங்க, நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய முக்கிய புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரம் அன்பு. அது மாத்திரமல்ல, 1 யோவான் 2:3, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால். எந்த கற்பனை? ஒருவருக்கு ஒருவரோடு அன்பு கூறுவதான் கற்பனை. அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். 1 யோவான் 3:23-24 பாருங்க. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி, அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து சொன்ன கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இயேசு வந்துட்டு சற்று முன் சொன்னார், பிரதான கட்டளை வந்துட்டு ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், அப்புறம் பிறனை அன்பு கூற வேண்டும்னு சொன்னார். இப்பொழுது அவர் சொல்கிற கட்டளை வந்துட்டு நாம் மற்றவர்களோடு அன்பாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்ற புதிய உடன்படிக்கையின் கட்டளையாக இருக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். யாக்கோபு சொல்கிறார், யாக்கோபு கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய புத்தகத்தை எழுதினார், அவருடைய பகுதி எழுதினார். அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் நீர் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். யாக்கோபுடைய பார்வையில் மற்றவங்களை நேசிப்பதுட்டு ராஜரீக பிரமாணம் என்று யாக்கோபு சொல்றாரு. ஏனென்றால் புதிய உடன்படிக்கையின் பிரமாணமே அஸ்திபாரமானது அன்பு. நாம் எப்படி தேவன் மேல் அன்பாய் இருப்பது பிரியமானவர்களே?
இந்த அடுத்த 2 ஸ்லைட் வந்துட்டு நம்ம எப்படி ஆண்டவர் மேல் அன்பா இருக்க வேண்டும் என்று இந்த புதிய உடன்படிக்கையின் கற்பனைகளை பார்க்க போகின்றோம். எப்படி ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறது? சரியா? இயேசு சொன்னாரு, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இந்த வசனத்தை கொஞ்சம் முன்ன வாசிச்சு நான் இப்போ இந்த வசனத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நான் வசனம் 37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று இயேசு இவ்விதமாக சொல்கிறார். கவனிங்க, இயேசு சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும். சரியா? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஆவி சொல்லல. கவனிங்க, ஏன் தரமா சொல்லல? இயேசு கிறிஸ்து பழைய உடன்படிக்கையில் காணப்படுகிற இந்த கற்பனை மாத்திரம் எடுத்து அவனிடத்துல சொன்னார். அவன் இன்னும் மறுபிறப்பு அடையல, பரிசுத்த ஆவி இன்னும் வரல. அதனால இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் அவனுக்கு போதிக்கல. அதனால தான் சொல்றாரு, உன் இருதயத்தோடும் உன் ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் என்று அவ்விதமாக சொல்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவி, ஆத்துமா, சரீரம் பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்தோடு நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது பிரியமானவர்களே, இயேசு சொல்றாரு 8:24 யோவான்ல, உன் தேவனாகிய கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று வசனத்தில் பார்க்கிறோம். தேவனை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடும் உண்மையோடும், அன்பு கூறும் பொழுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் என்று பார்க்கிறோம். சரியா? தேவன் மேல் அன்பு கூறுகிறது பிரியமானவர்களே நாம் எடுக்கும் தீர்மானம். We make a choice to love God. ஏன்னா அன்பு வந்துட்டு உணர்ச்சி அல்ல. Love is not an emotion, biblically speaking. உணர்ச்சியானது மாம்சத்தில் வெளிப்படுகிறது. இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். இப்போ படத்தில் பார்க்குறோம், உன்னை காதலிக்கிறேன், உன் மேலே அன்பு கூறுகிறேன், உன்னை நினச்சிட்டே இருக்கிறேன், தூங்க முடியல, படிக்க முடியல, சாப்பிட முடியல, கண்ணு வலிக்குது, பார்க்காம இருக்க முடியல, கண்ணு வலிக்குது, உன் குரலை கேட்காம இருக்க முடியல, காது வலிக்குது, அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உணர்ச்சி வசமாக பேசுகிற காரியம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, இந்த உணர்ச்சி வசத்தோடு தேவனுடைய அன்போடு கலந்து கொண்டு விட்டோம். அதனால தான் பாட்டு மியூசிக் ஸ்லோவாக இருக்கும்போது தேவன் மேலே அன்பு அதிகமாக செலுத்துகிறோம். ஆண்டவரே அன்பா, அன்பு உங்களை அன்பு செலுத்துகிறேன், அன்பு தர வாயில் சொல்கிறேன். தவிர வசனம் சொல்லுது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் தேவன் மேல் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவேன் என்று நாம் தீர்மானம் எடுத்து தேவன் மேல் அன்பு கூற வேண்டும். அப்படின்றால் நான் உலகத்தின் மேல் அன்பு கூற மாட்டேன், நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன். நான் உலகத்தோடு நேரத்தை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், என் தேவனோடு நேரத்தை நான் ஒப்பு கொடுப்பேன். நான் உலகத்தின் காரியங்களை நான் என்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேன், நான் தேவனுடைய காரியங்களை இருதயத்தில் வைத்துக் கொள்வேன் என்று தீர்மானம். என்னுடைய மனதில் உலகத்தினுடைய பாவ காரியங்கள் என் இருதயத்தில் வேண்டாம், என் இருதயத்தில் என்னுடைய ஆத்துமாவில் ஆண்டவர் வார்த்தைகளை நான் விரும்புகிறேன். தீர்மானம். பிரியமானவர்களே, தேவன் மேல் அன்பு கூறுவது நாம் எடுக்கிற தீர்மானம், உணர்ச்சி அல்ல. உணர்ச்சி வசப்பட்டு நாம் தேவன் அன்பு கூர்ந்தால் அந்த உணர்ச்சி இருக்கும் பொழுது அன்பு கூறுவோம். உணர்ச்சி தனியும் பொழுது அல்லது உணர்ச்சி மறையும் பொழுது தேவன் மேல் அன்பு கூற மாட்டோம். அப்ப தேவன் மேல் அன்பு கூறுவது உணர்ச்சி அல்ல, மாமிசம் அல்ல என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை யோசிப்பீங்க, எப்படி நான் அந்த தீர்மானம் எடுக்கிறது, எனக்குள்ள அந்த அன்பு இருக்கா? அந்த கேள்வி உங்களுக்கு இன்னைக்கு வந்துருச்சா? அந்த கேள்விக்கு தான் பதில் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு
நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டது. தேவனுடைய அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டது. ஊற்றப்பட்ட அந்த அன்பிலே நாம் தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படின்றால் உங்களுடைய அன்பு கிடையாது, அது தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்துக்குள் இருப்பதினாலே அந்த அன்பிலே நாம் தேவன் மேல் அன்பு செலுத்த வேண்டும். உங்களுடைய அன்பு தேவனுக்கு வேண்டாம். அவர் வேண்டியது தேவனால் ஊற்றப்பட்ட அந்த அன்பிலே நாம் தேவன் மேல் அன்பு செலுத்த வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக அறிந்து புரிந்து தெரிந்து உங்கள் இருதயத்தில் தியானித்து சிந்தித்து செயல்படும் பொழுது நீங்கள் அறியாமல் அந்த அன்பிலே நீங்கள் நடப்பீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 பார்க்கும் பொழுது ஆவியின் கனியோ அன்பு, ஆவியின் கனியோ அன்பு. இப்பொழுது உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிற அன்பு எப்படி நீங்க வெளிப்படுத்த போறீங்க? பிரியமானவர்களே, அன்பு என்பது ஆவிக்குரிய கனி. ஆவிக்குரிய கனி முதலாக இருப்பது அன்பு. இந்த கனியானது நீங்க படத்துல பார்த்தீங்களா, மரத்தை போட்டிருப்பேன், சரியா? மரம் சும்மா வளராது. மரம் வளர்றதுக்கு முன்பாக ஒரு விதை போட்டிருப்பாங்க. அந்த விதை ஒரு நாள் இடையில அந்த விதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, விதை வந்துட்டு முளைச்சி அப்புறம் துளிர்த்து அரும்பாகி மொட்டாகி அப்புறம் பூவாகி கனியாகி ஒரு ஸ்டெப்பாக இருக்கா இல்லையா? அதே போல தான் ஆண்டுடைய வார்த்தை நம் இருதயத்துக்குள்ள வைத்து அந்த வார்த்தைகள், அதாவது இந்த வசனத்துக்கு குறிப்பாக ரோமர் 5:5 அந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து நீங்கள் தியானித்து நீங்கள் சிந்தித்து இருக்கும் பொழுது, சிந்திக்க சிந்திக்க யோசிக்க யோசிக்க என்ன ஆகுதுன்னா, அந்த வார்த்தை இந்த வசனம் வந்துட்டு இருதயத்தில் வந்துட்டு உங்கள் இருதயத்தோடு ஒன்றாய் காணப்படும். இப்போ திடீரென்று ஒரு நாளில் அந்த வசனம் உங்கள் இருதயத்தில் பேச தொடங்கும். என்ன பேச தொடங்குனா, உனக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த சத்தம் நீங்கள் கேட்பீங்க. அந்த சத்தத்தை கேட்கும்போது பிரியமானவர்களே, அந்த அன்பு தானாகவே வெளிப்பட தொடங்கும். நீங்கள் இதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை, தானாகவே வெளிப்பட தொடங்கும். வெளிப்பட தொடங்கும் பொழுது தான் அது கனியாய் மாறும். இப்போ கனி வந்துட்டு தானாக வருகிறது. எப்போ வருகிறது? தேவ வார்த்தையோடு நீங்கள் உறவு கொண்டு அந்த உறவிலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்து நிற்கும் பொழுது, ஸ்தாபிக்கப்படும் பொழுது, அந்த அன்பானது கனியாக மாறி தேவனிடத்தில் மாத்திரமல்ல பிறனிடத்திலும் அன்பாக இருப்பதற்கு அந்த புதிய உடன்படிக்கையின் கற்பனைகளை நிறைவேற்றுகிற ஜனங்களாக நாம் இருப்போம் என்று இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்ம எப்படி மற்றவங்களை நேசிப்பது? நான் சொன்னேன், அன்பு கூறுவது நாம் எடுக்கிற தீர்மானம். அன்பு என்பது உணர்ச்சி அல்ல. உணர்ச்சியில் போனால் அன்பு தனித்து போய்விடும், சரியா? அதனால தான் நம்ம யாராச்சும் பார்த்துட்டு நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது, சாக்லேட் கொடுத்தாங்களா உங்களை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லுவோம். சாக்லேட் கொடுத்து ஒரு பழம் கொடுத்தாங்களா உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்ல மனசு வரும். ஏன் தெரியுமா? அந்த பொருளை பார்த்து அந்த கிரியைகளை பார்த்து நம்ம அன்பு கூறுகிறோம் ஜனங்கள் மேல். ஆனால் வேதத்தின் பிரகாரமாக அன்பு கூறுவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு அதிகாரம் முழுமையாக அன்பை குறித்து அவர் பேசுகிறார். ஏன்னா அன்பு தான் முக்கியமாய் புதிய உடன்படிக்கையில் காணப்படுகிற கற்பனையாய் இருக்கின்றது. சரி, பார்க்கலாம் எப்படி நாம் பிறர் மேல் அன்பு கூறப்போகிறோம்.
இங்கே இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் வாசிப்பேன். ஆனால் ரொம்ப அது குறித்து நான் பேச போகிறதில்ல. ஏன்னா அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தையே உங்களுக்கு போதும். சரி, முதலாவது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அப்படின்னா மற்றவங்க இடத்துல நம்ம சாந்தமாகவும் தயவுள்ள உணர்ச்சியை, தயவுள்ள குணாதிசயத்தை நம்ம காமிக்க வேணும். அன்புக்கு பொறாமை இல்லை. மற்றவர்களை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. அன்பு தன்னை புகழாது. நம்மை குறித்து நம்ம புகழ மாட்டோம். நம்மை குறித்து, நம்முடைய சுயத்தை குறித்து நம்ம புகழ மாட்டோம். இருமா பிராது. இருமா பிராதுன்னா நான் அன்பா இருக்கிறேன்னு யாரும் சொல்ல தேவையில்லை. ஜனங்களை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்னு வாயில் சொல்கிறதுக்கே அவசியம் கிடையாது. இங்கே பார்க்கும் போதெல்லாம் அன்பு வந்துட்டு கிரியை மூலியமாக வெளிப்படுகிறது. நாம் எடுக்கிற தீர்மானம் அயோக்கியமானதை செய்யாது. அப்படின்னா அயோக்கியமான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. தற்பொழிவை நாடாது. அப்படின்னா சுயத்துக்காக நம்ம காரியங்களே செய்யக்கூடாது. என்னையெல்லாம் பார்க்கணும், என்னையெல்லாம் கவனிக்கணும், என்னையெல்லாம் கனப்படுத்தணும், என்னை குறித்து எல்லாம் பெருமையாக பேசணும் நினைக்கக்கூடாது. சினம் அடையாது. சினம் அடையாதுன்னா கோபம் கொள்ளாது. அப்படின்னா யாரு மேலேயும் நம்ம கோபம் வந்தால் நம்ம தீர்மானம் எடுக்கணும். நான் அவர்கள் மேல் கோபப்பட போவதில்லை. தீர்மானம் எடுக்கணும். இருதயத்தில் இருந்து மாம்சிலிருந்து கோபம் எழும்போம். ஆனால் நம்முடைய ஆத்மா இருக்குல்ல, அங்கே தீர்மானம் எடுக்கணும். நான் இந்த காரியத்தை குறித்து கோபப்பட போவதில்லை, அல்லது என் கோபத்தை நான் வெளிப்படுத்த போவதில்லை என்று தீர்மானம் எடுக்கணும். தீங்கு நினையாது. மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கு தீங்கு வரணும்னு நினைக்கக்கூடாது. நமக்கு எதிராக செயல்பட்டிருக்கலாம், நமக்கு எதிராக அவங்க பேசியிருக்கலாம். அவங்கள குறித்து நம்ம தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். அநியாயம் நடக்கும் பொழுது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நம்ம எதிரியாக கூட இருக்கலாம். அந்த குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது. சத்தியத்தில் சந்தோஷப்படும். சத்தியமானவைகளை கேட்கும் பொழுது இவர்களுக்கு இருதயத்தில் சந்தோஷம் தானாகவே உண்டாகும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். கவனிங்கள, சகல சகல சகலன்னு போட்டிருக்கு. அப்பனா எல்லாவற்றையும் இந்த அன்பானது தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகலத்தையும் சகிக்கும். கடைசியில் பாருங்க, அன்பு ஒரு காலம் ஒழியாது. யாத்திரம் ஒழியாது பிரியமானவர்களே. தேவன் அன்பாய் இருக்கிறார். அந்த தேவனுடைய குணாதிசயம் தான் வசனம் 4 தொடங்கி வசனம் 8 வரை. இதுதான் தேவனுடைய குணாதிசயம். தேவன் அன்பாய் இருக்கிறார்னா பிரியமானவர்களே, தேவன் நீடிய சாந்தமும் தயமுள்ளவர். தேவன் அன்புக்கு பொறாமை இல்லாதவர். தேவன் அன்பு தன்னை புகழாது. தேவன் தன்னை குறித்து புகழவில்லை. தேவனுக்கு இருமாப்பில்லை. தேவன் அயோக்கியமானதே செய்ய மாட்டார். தேவன் தற்பொழிவை நாடாது. தேவன் சினமடையாது. அவ்வளவு புதிய உடன்படிக்கையில தீங்கு நினையாது. தேவன் ஜனங்களை குறித்து தீங்கு நினைக்க மாட்டாரு. இங்க சுருக்கமாக பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள தேவன் இருக்கிறார் என்று நம்ம புதிய உடன்படிக்கையில பார்த்தோம்னா தேவாலயமாக இருக்கிறோம். இந்த தேவன் நமக்குள் இருப்பது வெளிப்படுகிறது தான் இந்த அன்பு. அப்படின்றால் நாம் பிறரை நேசிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய குணாதிசயம் வெளிப்படும் பொழுதுதான் நாம் பிறனை நாம் நேசிக்க முடியும் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால அன்பு என்றால் உணர்ச்சி கிடையாது. அன்பு என்றால் நம்முடைய மாமிச சிந்தை கிடையாது, மாமிசத்தின் உணர்வு கிடையாது என்று நாம் தெளிவாக இன்று அறிந்து கொண்டோம். இந்த 1 கொரிந்தியர் 13 நீங்கள் முழுசாக வாசிங்க. இந்த பகுதியில் தான் எடுத்து நான் அந்த வசனத்தை எடுத்தேன். சரியா? இதில் தான் வந்துட்டு நான் வசனத்தை எடுத்தேன். சரியா? ஓகே. ஸோ இன்றைய பாடம் வந்துட்டு இப்பொழுது முடிவடைகிறது.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.